விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் முழுக்க ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறாரு. சிம்மம் ராசி உங்களுடைய ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதுனால இப்போது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவடையுது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி அர்த்தாஷ்டம ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், ரெண்டையுமே செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால ஒரு பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, செவ்வாய் வந்துட்டு சனியை பார்க்கும்போதோ ராகுவை பார்க்கும்போதோ பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்போது திட்டம் போட்ட காரியம் எல்லாம் திட்டம் போட்டதுபடி நடக்கும். எந்ததொரு செயலாக இருந்தாலும் சரி, இந்ததொரு மாதத்தில் இந்ததொரு வேலையை செஞ்சு போடணும்டா அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கு வச்சுருந்துருப்பீங்க. இந்ததொரு மாதம் இந்த கடனை அடைச்சி போடணும், இந்த மாதம் இந்த நகையை மூட்டு போடணும், இந்த மாதம் வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு, எப்படியாவது கொண்டு ஒரு ஒட்டி போடணும் இந்த மாதத்தில், இந்த மாதத்தில் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு எல்லாரையும் படிக்க வச்சு நல்லபடியாக சேர்த்து வச்சிடணும், இந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும், பொண்ணை பார்த்து போடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உதவி அப்படிங்கிறது 4 பக்கத்தில் இருந்து வந்து குமியும். அதுதாங்க ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தடை தாமதம் தான். எல்லாரும் 2 நாளில் முடிக்கக்கூடிய வேலை எனக்கு மட்டும் 20 நாள் ஆகுதுடா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை. அலுவலகத்தில் போனோம் அப்படின்னா நம்மளை போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான். ஏன்டா என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் பிறந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று அப்படிங்கிறது நமக்கு எதிராகவே நிறைய பேர் சதி அப்படிங்கிறது செய்வாங்க. நம்ம நல்லபடியாக வேலை செய்வோம், அலுவலகத்துக்கு நாம் அதிகமாக உழைப்போம். ஆனால் நம்ம பேரை இன்னொருத்தவன் தட்டிட்டு போயிடுவான். நம்ம 2 நாள் லீவ் போட்டோம் ஒரு நல்ல அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னா அதை பெருங்குறையாக பேசி இல்லாமல் லீவ் போட்டதுனால தான் அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி பெரியதொரு பழியை கொண்டு வந்து நம்ம தலையில் சுமத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இதுக்கு மேலே அதெல்லாம் இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் குரு வந்துட்டு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் தான். அப்படிங்கிறதுனால அவர் இருக்கும் இடம் பால், பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நைட்டில் தூக்கம் வராமல் இருப்பார். எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு சிந்திச்சுக்கிட்டு நாளைக்கு இதை செய்யணுமே அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இல்லாத ஒரு இரவுகளை கடப்பீங்க. படுத்து தூங்கினா 2 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஏன்னா அந்த 2 மணி அப்படிங்கிறது தான் ஒரு அந்தளவுக்கு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று யோசிக்க வேண்டியது. அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்காமல் பொழுத கடிஞ்சிரும். காலையில் எந்திரிச்சா தூக்கம் கண்ணை சொக்கும், வேலைக்கு போக முடியாது, தொழிலை பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். மற்றபடி குரு வந்துட்டு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறையா கொடுப்பாரு. நான் சொன்னங்கள்ல, ஏற்கனவே வீடு கட்டினா வீடு மராமத்து பணி செய்யலாம், இடம் வாங்கலாம், நிலபுலம் வாங்கலாம் அப்படின்னு அது அனைத்துக்குமான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் கூடுதலாகவே இருக்குது. கவலைப்பட வேண்டியது கிடையாது.
அதே மாதிரி கட்டடம் கட்டி பாதியில் நின்றுருந்தா கூட கட்டிட வேலை அப்படிங்கிறது கடகடனாகும். பரவாயில்ல, நின்ன வேலை அப்படிங்கிறது மறுபடியும் நடக்குது, சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி எந்ததொரு காரியமுமே பாதியில் நின்று போயிருந்தது அப்படின்னா இதுக்கு மேலே அது ரொம்ப கடன்னு வேலை அப்படிங்கிறது நடக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் ருதுவாகக்கூடிய சடங்கு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண் பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா, வயசு பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ருதுவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. பெண் பிள்ளைகளுக்கான சுப செலவுகள் அப்படிங்கிறது செஞ்சுதாகணும். அது கல்வியோ, திருமணமோ, இல்லை காது குத்தோ, சீமந்தமோ ஏதோ ஒன்று இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். இது சுப செலவுகள் தான். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது. அதோட உங்களுடைய ராசிக்கு தன வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது காசு பணம் 10 ரூபா கொடுத்துருவார். எங்கேருந்தோ ஒரு 10 ரூபா வந்துடும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கையில் காசு வச்சுட்டு ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை. ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேருந்தோ ஏதோ ஒரு ரூபத்தில் காசு அப்படிங்கிறது வந்து உங்கள் பையன் நிரப்பிடும். கவலைப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறவர் தாயாருக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பார். நல்ல வேலையாக குரு பார்க்க புனிதப்பட்டு போயிடுறாரு. இப்போ செவ்வாயும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த தாய் வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக எட்டி பார்க்கும். தாய் மாமா வகையில் பிரச்சனை வரும். தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது உங்கள் கடந்த காலகட்டத்தில் வந்திருந்தால் என் சொத்தை வாங்கி தின்னுட்டிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒன்று கிடக்க ஒன்று பேசி பழைய பஞ்சாயத்தை இது பண்ணுவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் தாய் வழி உறவுகளில் ஏதாவது இருந்து விசேஷம் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு போனீங்க அப்படின்னா போனோமா, சாப்பிட்டோமா, முய்ய வச்சோமா, வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அங்கே போயிட்டு ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு ஏதாவது பழசை பேசி நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. தேவையில்லாத பிரச்சனையை பெருசாக்கும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கடக ராசிக்கு புதன் வராரு. இந்த ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் பகவான் அஷ்டமத்தை விட்டு வெளியில் வராரு. அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது தான். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் சொல்லிடலாம். இப்போ உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகார பலம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய அளவில் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது வாங்கக்கூடியது. ஒரு பெரியதொரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே கூட இருக்குது. அதே மாதிரி ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பகவான் போகிறாரு. 7க்கும் 12க்கும் அதிபதியான அவர் 7லே இருக்கார். அப்போ 15 தேதி வரைக்கும் 6ல் இருப்பார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம வாய்ப்பை இன்னொருத்தவன் தட்டி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போவுமே கண்குத்தி பாம்பாகவே உட்காந்துருக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு கரண்ட்டில் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அவைலபிளாகவே இருந்துக்கணும். இல்லைன்னா உங்களுடைய வாய்ப்பு வேறு யாருக்காவது பறிபோகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஆடு மாடு கோழி பண்ணை வச்சுருக்கவங்க விவசாயிகள், ஆடு மாடு கால்நடை வளர்க்குறவங்க கவனமாக இருக்கணும். ஏதாவது வியாதி வரும், இல்லை ஏதாவது மாடு கீடு எங்கேயாவது ஓடி போகும், களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எவனாவது திருடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு சொல்லுது. 15ஆம் தேதிக்கு மேலே அவர் ரிஷபம் ராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்ந்தாரு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது. கவலைப்பட வேண்டியதில்லை. எந்ததொரு பட்டியால் நட்டமாச்சோ அதுவே ஒரு 10 ரூபா கூடுதலாக சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். 15 தேதிக்கு மேலே கூட்டாளிகளை சேர்த்துக்கலாம். தொழிலில் ஒரு 10 ரூபா முதல்ல போட்டு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன், இன்னொரு 10 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்பிக்கையான நபர்களை கூப்பிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். குறிப்பாக இப்போ நீங்கள் விருச்சகம் ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களை கூட்டு சேர்த்துக்கலாம். கடக ராசிக்காரர்களை கூட்டு சேர்த்துக்கலாம். சிம்மம் ராசிக்காரர்களை கூட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படிங்கிறதுனால வேண்டாம். அதே மாதிரி தனுசு மீனம் ராசிக்காரர்களை நீங்கள் கூட்டு அப்படிங்கிற சேர்த்து தொழில் அப்படிங்கிறத செய்யலாம், நல்லாயிருக்கும். மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் உங்களுடைய இலக்கை நோக்கிய ஒரு பயணத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறத கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி இன்னும் வேகமாக ஓடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஆனி மாதம் இருக்கும். விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மேலும் விருச்சக ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவண பவ
ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு 3 முறை மனசில் சொல்லிக்கிட்டு அந்த முருகப்பெருமானே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நினைச்ச காலகட்டத்தில் கண்டிப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.